சுந்தரராஜிங்க. போன மாதம் 25ஆம் ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி மயிலாடுதுறையிலேருந்து நடந்து வந்துக்கிட்டு இருந்தேன். அப்போ நடக்க முடியல, வழியில் ஒரு டூ வீலர் வந்தார். அவர்கிட்ட லிஃப்ட்டு கேட்டேன். அஸ்காடு வரைக்கும் வரலாமான்னா வாங்கினா அழைச்சிட்டு வந்தார். போகக்கூடிய தாண்டி அந்த அஸ்காடு சுடுகாட்டுக்கிட்ட வரும்பொழுது எதுக்கு டிராக்டர் போணுச்சு. சைடு கேட்டு கை காட்டி போகணும்னு சொன்னார். திடீர்னு லைட்டில் ஏற்றிட்டார். இலையை தடு மாதிரி வண்டி வந்து பைக் ஓட்டின போய் வந்து அந்த வயலில் வந்துட்டான். நான் டிராக்டரோட இன்ஜின் டயர் பின் டயர் வலது காலையிலையும் இடது காலிலையும் கையிலையும் வந்து டிராக்டரோட டிப்பர் பின் டயர் எலும்பு உடைச்சிட்டுருங்க. அது சம்மந்தமாக மாவட்ட ஆட்சியரை பார்க்க வந்தேன். தக்க நடவடிக்கை எடுக்கிறேன்னு உத்தரவிட்டுருக்காங்க. புத்தகம் காவல் நிலையத்தில் தான் வந்து என்கிட்ட விசாரணை நடத்தினாங்க. திருவூர் மெடிக்கலில் தான் இருந்தேன். என்கிட்ட எல்லா வாக்குமூலம் வாங்கிட்டு ஒரு வெத்து பேப்பரில் கையெழுத்து வாங்கிட்டு போனாங்க. இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கல. அது சம்மந்தமாக தான் ஆட்சியரை பார்க்க வந்தால் நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டாங்க. ஆட்சியருக்கு நன்றி. உங்களுக்கு என்ன உதவி வேணும்? எனக்கு அவங்க ஏதாவது பெட்டி கடை வைக்கிறதுக்கு உதவி தரேன்ருக்காங்க. கொடுங்க சார்னு சொல்லியிருக்கேன். பண்ணாங்கன்னா கலெக்டர் ரொம்ப நன்றி தெரிவிக்கிறேன். எனக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு நர்சிங் படிக்குது. அதுக்கு நான் வருஷம் வந்து ஃபீஸு கட்டணும். இன்னும் 35,000 பணம் கட்டணும். பையனுக்கு டெய்லி 50 ரூபா கொடுத்து விடணும். என் காலெல்லாம் எனக்கு எப்படி வேலை செய்து 2 வருஷம் ஆகுங்க. இந்த இதில் வந்து பிளேட் வச்சுருக்குங்க. இந்த எலும்பு உடைச்சிருச்சு. வலது காலை கம்பி வச்சுருக்குங்க. இடது காலில் ஸ்க்ரூ வச்சுருக்குங்க. எப்படின்னா நடக்கிறதுக்கு ஒரு வருஷம் ஆகும். வேலை ஒத்துக்கு எங்கேயும் போக முடியாது. ஆஸ்பத்திரி டிஸ்சார்ஜ் கையோட இங்கே வந்துருக்கோம். ஆமாம், ஹாஸ்பிட்டலில் திருவாரூர் டிஸ்சார்ஜ் கையோட அங்கே வந்துட்டாங்க. எனக்கு எந்த சொத்து எதுவுமே கிடையாதுங்க. நான் வறுமை கொண்டு கீழே உள்ளது தான். அன்னாடு ஓனா தான் என் வீட்டில் அடுப்பு வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு உட்காந்துருக்கோம். அது சம்மந்தமாக ஆட்சியரை பார்க்க வந்தால் நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் வருங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.